வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டை சுத்தம் பண்ணி எந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி தான். பொங்கலுக்கு எல்லாருமே அடிபுடின்னு வேலை செய்வோம். பொங்கல் மட்டும் இல்லாமல் எல்லா விசேஷத்துக்குமே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு காரணமே வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா மனசு சுத்தமாயிரும். மனசு சுத்தமாகும் போது நம்ம எந்த விழானாலும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். மனசு ஃபுல்லாக சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். எப்போவுமே எதுக்காண்டி வீட்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத பொருட்கள், நமக்கு பயன்படுத்தாத பொருட்களை அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல தப்பே இல்லை. அந்த மாதிரி நிறைய பொருளை நம்ம ஒதுக்கி வீட்டையே சுத்தம் பண்ணும் போது நம்ம வீடும் நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக தூசி எதுவுமே இல்லாமல் சுத்தமாயிரும். பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த பொருள் நமக்கு வைக்கும், நம்ம பயன்படுத்துகிற பொருள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு வீட்டில் இருக்கிற பொருள் தெரியாமல் நிறைய பொருளை வேஸ்ட் பண்ணி வச்சுருவோம். அடிக்கடி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் போது நிறைய பொருள் நமக்கு கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்த வேண்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். எல்லா இடத்தையும் விட ரொம்ப முக்கியமாக கிச்சன் தான். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற இடங்களில் அந்தளவுக்கு இருக்காது. கிச்சனில் நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நம்ம கைப்பட வச்சுக்கிட்டனாலே நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் நமக்கு ஆசைப்பட்டு நிறைய பொருளை வாங்கிறத விட நமக்கு தேவை இருந்தால் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டனாலே கிச்சனில் நிறைய பொருள் சேராமல் இருக்கும். கிச்சனில் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து தனித்தனியாக நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டனா நமக்கு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஞாபகமும் இருக்கும். ரொம்ப நீட்டாகவே அடுக்கிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டோர்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா உள்ளே கொஞ்சம் டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. மாடுலர் கிச்சன் தான் இருக்கணும்னு இல்லை, சிம்பிளான நான் மாடுலர் கிச்சன் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தினா எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆயில் கேன்லேருந்து நாம் போட்டு வைக்கிற மளிகை ஜாமான் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடணும். பாட்டம் க்ளீனிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், கிச்சன் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கிறேன். கிச்சனில் என்னென்ன வைக்கணும்னு சொல்லிலாம் டிப்ஸ்லாம் நிறையாவே கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு ரேக்லேயும் நான் சில்வர் பாத்திரங்கள் தனியாக, பிளாஸ்டிக் ஐட்டங்கள் தனியாக, எப்போவாவது பயன்படுத்துகிற இடியப்பச்சி புட்டுக்குழல் அதெல்லாம் தனியாக கீழே வச்சுக்கிடுவேன். மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஐட்டங்களை கீழே வச்சுக்கிட்டனா நம்ம எடுத்து புழங்கும் போது கஷ்டமே தெரியாது. இந்த செல்ஃபு ஃபுல்லாகவே மளிகை ஜாமான்கள், பருப்பு ஐட்டங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டனா நமக்கு முடிகிற ஜாமாவும் என்ன இருக்குது இல்லைங்கிறது தெரியும். நம்ம சமையலுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதை மட்டும் நம்ம வாங்கினாலே போதும். செராமிக் பிளேட்டு எல்லாம் தனியாக ஒரு ட்ரெயில் வச்சுக்கிட்டேன். ஒன்றோட ஒன்று ஒட்டி உடையாமலும் நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். மாதத்துக்கு நம்ம மளிகை ஜாமான் வாங்குறத ஒரு பாக்ஸில் போட்டும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரே நமக்கு இருந்துச்சுன்னா உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சின்ன சின்ன யூடியூப் ஐட்டங்கள், அப்புறம் நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும் போது 1 யூஸ் பிளேட்டு நிறைய கிடைக்கும். அதை நம்ம வச்சுக்கிட்டா நம்ம ட்ராவல் பண்ணும் போது அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஈஸியாக வெளியில் போட்டுடலாம். இலை வாங்கி கட்டி சாம்பார்லாம் கொட்டுறதுக்கு இது நல்ல ஐடியாவும் இருக்கும். நான் கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வீட்டையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். பொங்கலுக்கு நல்லா எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு வீடு சுத்தமாக இருந்தாலே போதும். வீட்டில் ஒரு இடம் கூட விடாமல் பொங்கலுக்கு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். பரன் கொண்டு எல்லா பொருளையும் எடுத்துருவோம். அப்படி எடுக்கும் போது தூசிகள் பூச்சி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாயிரும். வருஷத்தில் ஒரு வாட்டியாவது பெயிண்ட் அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாம் நம்ம வச்சுக்கணும். வீடு சுத்தமாக இருந்து நம்மளுடைய பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடணும். அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி நீட்டாக ஒவ்வொரு பொருளையும் அங்கங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்தளவுக்கு சின்ன சின்ன இடங்களை கூட நம்ம ஸ்பேஸ் சேவிங்ஸாக மாற்றிக்கலாம் சொல்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பொங்கல் வைக்கிறத விட வீட்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறதா பெரிய வேலையாகவே இருக்கும். இந்த வேலை முடிஞ்சிருச்சுனாலே நம்ம ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். 2 நாளில் எல்லாத்தையும் செய்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும்.
எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.